இதேபோல் சென்னை பெரம்பூர் ரயில் நிலையம் முன்பு வடசென்னை காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரவியம் தலைமையில் நடைபெற்ற போராட்டத்தில் அகில இந்திய காங்கிரஸ் உறுப்பினர் விஜய் வசந்த் மற்றும் குஷ்பு உள்ளிட்ட காங்கிரசார் கலந்து கொண்டு ஹத்ராஸ் சம்பவத்தை கண்டித்தும் ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தப்பட்டதை கண்டித்தும் முழக்கங்களை எழுப்பினர். அப்போது பேசிய விஜய் வசந்த் மோடி ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீர்குலைந்துள்ளதாக குற்றம் சாட்டினார். ஹத்ராஸ் பகுதிக்கு சென்ற ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி தடுத்து நிறுத்தப்பட்ட சம்பவத்திற்கு அவர் கண்டனம் தெரிவித்தார். ஹத்ராஸ் சம்பவத்திற்கு குஷ்புவும் தனது கண்டனத்தை தெரிவித்தார். உத்தரப்பிரதேசத்தில் நடந்த நிகழ்வு எல்லாருக்கும் தெரியும். நம்ம கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களையும் பிரியங்கா காந்தி அவர்களும் காவல்துறையினர் எவ்வளவு வீழ்த்தனமா நடத்தினாங்கன்றது எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி மோடி அரசு கீழே வரும்போது சட்ட ஒழுங்கு எவ்வளவு மோசமாக இருக்கிறது என்று நமக்கு தெரியுது. நாங்க கேட்கறது எல்லாமே எல்லா பொய் வாக்குகளை சொல்லி ஜெயிச்சு நீங்க மக்களுக்கு என்ன செஞ்சீங்க அதுதான் கேட்கிறோம். அதுக்கு பதில் இல்லை உங்கள்ட்ட. அதனாலதான் திசை திருப்ப உங்களுக்கால முடிஞ்ச எல்லா ஊடகங்களையும் திசை திருப்பதற்காக இந்த விஷயங்கள் எதுவுமே இந்தியன் சேனல்ல எதுவும் நியூஸ் சேனல்ஸ் எதுவும் வராம தடுத்தீங்க. ஆனா தொண்டர்களாகிய நாங்கள் இதை விடமாட்டோம். எங்களுடைய போராட்டம் தொடரும். எங்கள் ராகுல் காந்தி அவர்களுக்கும் பிரியங்கா காந்தி அவர்களுக்கும் நேர்வை கண்டித்து போராட்டம் நடக்கும். அதே மாதிரி இந்த மாதிரி பாலியல் வன்கொடுமைகள் நிறைய நடக்குது இப்ப வர நாட்டுல. அதை கண்டிப்பாக அரசு ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். ஒரு நடிகர் தற்கொலை பண்ணிட்டு செத்துட்டானா அதுக்கு கொடுக்கிற முக்கியம் ஒரு 19 வயசு பெண் பண்ணி முதுகெலும்பு உடைச்சு அவளை விடிய காலையில 4 மணிக்கு அவளை எரிச்சுட்டாங்க. அதுவும் தாண்டி ஒரு நடிகர் தற்கொலை பண்ணிக்கிட்டா அதுதான் முக்கியமா இன்னைக்கு. நான் இந்த நடிகர் எத்தனை பேப்பர் எடுத்து பாத்தீங்கன்னா யாராவது தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இன்னைக்கு 2 குழந்தைகளோட தற்கொலை பண்ணிக்கிட்டானே இருக்கு. அது பத்தி யாரும் விசாரிக்கிறாங்களா? அது பத்தி பேசுறாங்களா? ஏன் அவங்க தற்கொலை பண்ணிட்டாங்க? அப்ப அரசியல் வராது. திருப்புறதுக்காக எது ஒரு நடிகை இதுக்கு எதிராக குரல் கொடுத்ததுக்கு அவளுக்கு வாக்குறுதி நீங்க கொடுத்திருக்கீங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதகம் இருக்காது. இன்னைக்கு ஒரு 19 பெண்ணோட குடும்பத்துக்கு நீங்க இவ்வளவு அவங்களுக்கு பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. எவ்வளவு மிரட்டல் வந்திருக்கு. அவங்களுக்கு நீங்க ஏதாவது ஒரு சிக்கல் கொடுத்திருக்கீங்களா? டிஸ்ட்ரிக்ட் மேஜிஸ்ட்ரேட் அவங்களுக்கு எதிராக வேலை செய்யறாரு. பண்ணீங்க அங்க இருக்கிற எஸ்பி என்ன பண்ணீங்க? பதவியில இருக்காரு. அவர் டிஎம் நீங்க சஸ்பெண்ட் பண்ணி வச்சிருக்கீங்க. அவ்வளவுதான். வேலையில இருந்து தூக்க வேண்டாம். அந்த எஸ்பி வேலையில இருந்து தூக்க வேண்டாம். ஒரு நடிகர் தற்கொலை பண்ணிட்டு செத்தா அதுதான் இந்தியா நாட்டுக்கு ரொம்ப முக்கியம். ஆனா 19 வயது பெண்ணு கேங் ரேப் பண்ணி அவளை இப்படி கொடுமையான ரீதியாக அவளை சாவடிச்சிருக்காங்க. அது முக்கியம் கிடையாது பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு.